அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். அவருடைய கிருபையும் சத்தியமும் என்றென்றும் நம்மோடு கூட தங்கி நிலைத்திருப்பதாக. ஆமேன். அல்லேலூயா. ஜெபிப்போம். மகா இறக்கும் அன்பு நேர்ந்த பரம தகப்பனே, நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அப்பாவுடைய திருமுகத்தை காணத்தக்கதாக ஒரு தெய்வீக பிரசன்னம் எங்கள் உள்ளத்திலும் சூழ்ந்திருக்கிற இடத்திலும் காணத்தக்கதாய் ஒரு பிள்ளைகளாக இருதயத்தொழும்பலாக சமூகத்தில் மறுபடியும் கூடி வர கிருபை கொடுத்தீர்கள் ராஜா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம்பா. உங்க நாமம் மகிமைப்படுவதாக ஆண்டவரே தகப்பனே. இந்த ஆராதனை முழுவதும் ஆண்டவரே உமது பிள்ளைகளுக்கு நீ கொடுக்கிற உங்களோட வார்த்தை சகோதரமாக நீ கொடுக்க போகிறீர். அந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த வார்த்தையின் மகிமையை நாங்கள் ஏற்றுக்கொண்டு அந்த வார்த்தைப்படி கீழ்ப்படிந்து எங்களை அர்ப்பணித்து வாழத்தக்கதான கிருபை இப்பொழுது இந்த கடைசி காலங்களில் பார்க்கிற திஸ்தானங்கள், உலகத்தில் எடுக்கிற ஒவ்வொரு காரியம், ஆண்டவர் தேசங்களுக்கு எதிராக தேசம் ஆண்டவர் யுத்தம் செய்கிற காரியங்கள் நாங்கள் ஆயத்தப்பட்டவர்களாக நிற்கத்தக்கதாக ஆண்டவரே உள்ளத்தில் நாங்கள் எப்பொழுதும் நீர் எங்கள் எதிர்பார்க்கிற முக்கேற்ற பரிசுத்தராகவும் நாங்கள் இரத்தத்தால் கழுவப்பட்டு சாட்சியாக நிலை நிற்கவும் ஆண்டவரே எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. ஏதோ நாங்கள் ஜெபிப்போம் போனோன்று இல்லாதபடிக்காண்டவர் ஒரு அர்ப்பணிப்போட தாவீது கொடுத்த ஆண்டவரத்தில் சாட்சி பெற்றது போல தாவீது நான் சொல்வதெல்லாம் செய்வான், அவன் இருதயத்துக்கு ஏற்றவனா இருக்க கண்டேன், அவன் அந்த ஒப்புரவாதம் தேவ மகிமை கண்டான் என்று அந்த வார்த்தையை நிறைவேற்றத்தக்கதாக ஒவ்வொரு நாள் நாங்கள் கூடும் பொழுது ஆண்டவரே உமது வார்த்தையின் வெளிச்சம், ஆண்டவர் அபிஷேகத்தின் அக்கினி ஆண்டவரே எப்பொழுதும் எங்கள் உள்ளத்தில் இழா கிடக்கிறது அந்த உள்ளம் ஒளி வீசு உள்ளதா எங்களை அபிஷேகத்தை ஆசீர்வதிப்பார். ஆராதனை முழுவதும் ஆண்டவரே சப்பா எங்கள் பாடலினாலும் துதிகளாலும் மகிமைப்படுத்தும் போது உண்மையாகவே நீ மகிமைப்படுகிற நம்பிக்கை விசுவாசத்தில் ஆண்டவர் எங்களை ஒவ்வொருவரும் அர்ப்பணிக்கிறப்பா. இந்த வேலையில எங்களை ஆட்கொள் நடத்தும். எந்த விதத்தில் எந்த விதத்தில் எங்களுக்கு இடர்த்தலைகள் ஒன்று உண்டாகாதபடி கண்டவர் அப்பாவுடைய பரிசுத்த செட்டை எங்களை அணைத்துக் கொள்ள முடியாது. நம்ம கருத்தில் ஒப்பு கொடுத்து இயேசு நாமத்தில் கெஞ்சி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன். அல்லேலூயா. ரெண்டு பாடலும் ஆண்டவர் நமக்கு தந்த கிருபை பாஸ்டர் பெர்க்மான்ஸ் பாடல் ரெண்டு பாடல் புக்கு இருந்தால் 84 85 நான் பாட போகிறோம். அந்த பாடலில் நல்ல முடிந்த அளவுக்கு நீங்கள் வாய் திறந்து ஆண்டவர் சொல்கிற வார்த்தைப்படி கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள், அவர் சந்ததிக்கு முன்பாக வாருங்கள் என்றால் வாசல் துதியோட பிரகாரங்களில் மகிழ்ச்சியோடும் பிரவேசித்து என்று வார்த்தை இருக்கிறது. அவர் நாமத்தை துதித்து சோத்திரத்தான் அவரை மகிமைப்படுத்துங்க என்று சொல்லி, அதனால் நம்ம ஒரு புரோஜனமுள்ள பாத்திரமாய் தேவன் நமக்காக அவர் தெரிந்து வைத்திருக்கிறார். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவனாய் இருக்கிறபடியார். முதலாவது 84 பாடல். என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், தோத்திரமே தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், தோத்திரமே தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. அப்பா தோத்திரமே தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. இரக்கம் உள்ளவரே மனதுருக்கம் உடையவரே, இரக்கம் உள்ளவரே மனதுருக்கம் உடையவரே, நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே, நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே. என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், தோத்திரமே தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. அப்பா தோத்திரமே தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. துதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம், துதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம்.
மகிழுடன் தோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோம். மகிழுடன் தோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோம். இன்னேசு ராஜா தோத்திரம், என்னேசு ராஜா தோத்திரம். தோத்திரமே தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. அப்பா தோத்திரமே தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. கூப்பிடும் யாவருக்கும் அருகில் இருப்பவரே, கூப்பிடும் யாவருக்கும் அருகில் இருப்பவரே. உண்மையா கூப்பிடும் குரல் தன்னை கேட்டு விடுதலை தருபவரே. உண்மையா கூப்பிடும் குரல் தன்னை கேட்டு விடுதலை தருபவரே. என்னேசு ராஜா தோத்திரம், என்னேசு ராஜா தோத்திரம். தோத்திரமே தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. அப்பா தோத்திரமே தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. உலக தோற்ற முதல் எனக்காய் அடிக்கப்பட்டி, உலக தோற்ற முதல் எனக்காய் அடிக்கப்பட்டு துரோகியாய் வாழ்ந்த எங்களை மீட்டு புதுவாழ்வு தந்து விட்டு. துரோகியாய் வாழ்ந்த எங்களை மீட்டு புதுவாழ்வு தந்து விட்டு. என்னேசு ராஜா தோத்திரம், என்னேசு ராஜா தோத்திரம். தோத்திரமே தோத்திரமே உயிருள்ள நாட்களமே. தோத்திரமே தோத்திரமே உயிருள்ள நாட்கள் எல்லாம். ஆமீன். அல்லேலூயா. அடுத்த பாடல். இயேசுவே என் தெய்வமே என் மேல் மனம் இறங்கும். இயேசுவே என் தெய்வமே என் மேல் மனம் இறங்கும். இயேசுவே என் தெய்வமே என் மேல் மனம் இறங்கும். நான் பாவம் செய்தேன் உம்மை நோக செய்தேன். நான் பாவம் செய்தேன் உம்மை நோக செய்தேன். உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். என்னை மன்னியும் தெய்வமே, என்னை மன்னியும் தெய்வமே. இயேசுவே என் தெய்வமே என் மேல் மனம் இறங்கும். உம்மை மறுதலித்தேன் பின் வாங்கி போனேன். உம்மை மறுதலித்தேன் பின் வாங்கி போனேன். வல்லமை இழந்தேனையா, வல்லமை இழந்தேனையா. என்னை மன்னியும் தெய்வமே, என்னை மன்னியும் தெய்வமே. இயேசுவே என் தெய்வமே என் மேல் மனம் இறங்கும். முள்முடி தாங்கி ஐயா காயப்பட்டு, முள்முடி தாங்கி ஐயா காயப்பட்டு நீ எனக்காக பலியானி, நீ எனக்காக பலியானி. ரத்தத்தா கழுவிவிடும், ரத்தத்தா கழுவிவிடும். இயேசுவே என் தெய்வமே என் மேல் மனம் இறங்கும்.
துன்ப வேளையிலே மனம் துவண்டு போனேன். துன்ப வேளையிலே மனம் துவண்டு போனேன். உம்மை நினையாது தூர போனேன். உம்மை நினையாது தூர போனேன். என்னை மன்னியும் தெய்வமே, என்னை மன்னியும் தெய்வமே, இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். அநியாயம் செய்தேன், கடும் கோபம் கண்டேன். அநியாயம் செய்தேன், கடும் கோபம் கொண்டேன். பிறர் வாழ்வை கெடுத்தேனையா, பிறர் வாழ்வை கெடுத்தேனையா. என்னை மன்னியும் தெய்வமே, என்னை மன்னியும் தெய்வமே, இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. மன இரக்கமுள்ள கர்த்தர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் சித்தமானால் வருகிற வெள்ளிக்கிழமை நமக்கு கூடி இருக்காது. காரணம் குட் ஃப்ரைடே, பெரிய வெள்ளிக்கிழமை. நீங்கள் சாயந்திர திருச்சபையின் ஆராதனைகளை கலந்து கொண்டு சிலுவை தியானத்தில் கலந்து கொண்டு அது தியானிங்க. அது உங்களுக்கு பலனாய் இருக்கும். அதற்கு அடுத்த வாரம் நமக்கு மீண்டும் உண்டு. இதை கவனத்தில் கொள்ளுங்கள். இப்பொழுதும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 6 - 9 வரைக்கும் வாசிக்க கேட்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 6 - 9 வரைக்கும். அப்பொழுது அவர் இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டு வந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் அந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் அதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். கனி கொடுத்தால் சரி, போடாவிட்டால் இனிமேல் இது வெட்டி போடலாம் என்றான் என்று சொன்னார். அப்போது எனக்கு அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து வருகை குறித்து இங்கே சொல்லுகிறார். ஒரு திராட்சை தோட்டம், அதுல ஒரு காட்டத்தி மரம் நாட்டப்பட்டிருக்கிறது. திராட்சை தோட்டம் பலன் கொடுக்கிறது. திராட்சை தோட்டம் தான் பிரைமரி. ஆனா அங்க ஒரு அத்தி மரம் இருக்கிறது. அந்த அத்தி மரத்தை இந்த எஜமான் தேடி பார்க்கிறார். அந்த கனி கிடைக்குமான்னு பார்க்கிறார். ஆனா அது கனி கிடைக்கவில்லை. உடனே தோட்டக்காரர் இன்சார்ஜ் ஏற்பவரிடத்துல கூப்பிட்டு சொல்லுகிறார். எஜமானன், ஓனர் இப்போ கார்டனர் கிட்ட சொல்லுகிறார், அந்த மரத்தை வெட்டி போடு, அது ஏன் வீணா நிலத்துக்கு எடுத்துக்கிட்டு இருக்கு, அதை வெட்டி போடுங்கிறார். உடனே அந்த தோட்டக்காரர், அந்த வேலைக்காரர் எஜமானத்துல வேண்டிக் கொள்ளுகிறான். ஐயா, 3 வருஷம் பார்த்தீங்க, பொறுமையோடு இருந்தீங்க, 1 வருஷம் இருக்கட்டும், நான் நல்லா கொத்தி எரு போடுகிறேன், அது கனி கொடுக்குதான்னு பார்ப்போம், கொடாவிட்டால் அதுக்கு பிறகு தரித்து போடுவோம் என்று சொல்லுகிறான். இது எதை குறிக்கிறது என்றால், இயேசு கிறிஸ்து ஒரு நாள் வருவார். அவர் வந்து கனி கொடாத மரத்தை எல்லாம் வெட்டுண்டாக்கினிலே போடுவார். அவை அந்த நாள் நெருங்கி இருக்கிறது. அப்ப அந்த நாளுக்கு நாம் தப்புவிக்கப்பட வேண்டும் என்றால் அதுக்கு ஒரே வழி, சிலுவையின் வழி. இந்த சிலுவையின் மார்க்கத்தின் மூலமாகத்தான் நாம் அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியும். அந்த சிலுவையின் உபதேசம் தான் நம்முடைய வாழ்க்கையிலே கனி கொடுப்பதாய் மாற்றும். அவை எனக்கு அருமையான தேவஜானமே, அவை நாம் இப்ப கடைசி காலங்களில் இருக்கிறோம். ஒரு கனி நிறைந்த ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். ஏன்னா எந்த நேரத்துல இயேசு கிறிஸ்துவின் வருகை இருக்கும் என்று தெரியாது. இப்பொழுதுள்ள சூழ்நிலை சற்று கவனித்து பாருங்கள். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் ஒரு யுத்தம். இஸ்ரவேலும் அமெரிக்காவும் சேர்ந்து ஈரானுக்கு எதிராக போர்க்கொடி உயர்த்திருக்கிறார்கள்.
அவர்களிடத்தில் இருக்க ஆயுதங்களை நினைத்து பாருங்கள். இப்போ ஈரான் இடத்திலையும் ஏவுகணைகள் இருக்கிறது, அணு ஆயுதங்கள் இவரிடத்திலும் இருக்கிறது. ஒரு 4 அணு ஆயுதங்களை வீசிவிட்டால் ஒட்டுமொத்த உலகமும் அழிந்து போகும், உலக யுத்தமாக மாறிவிடும். பயங்கரமான சூழ்நிலை இருக்கிறது. இந்த யுத்தத்தை நாம் சாதாரணமா நினைக்க கூடாது. அப்ப நாம் தான் வருகைக்கு ஆயத்தமாக வேண்டும். இது பயமுறுத்துவதற்காக சொல்லவில்லை. யுத்தத்தின் செய்திகளை கேட்பீர்கள், உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம். யாருடைய இருதயம் கலங்காது? கனி கொடுக்கவருடைய இருதயம் கலங்காது. அவர் கர்த்தர் பொறுமையோடு இருந்தார். அவருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போல இருக்கும். 1000 வருஷம் ஒரு நாள் போல, ஒரு வருஷம் போல இருக்கும். 3 வருஷம் ஆண்டவர் பொறுமையோடு இருக்கிறார். இன்னைக்கு நமக்கு 2000 ஆண்டுகள் முடிந்து 3000 ஆண்டுக்குள்ளாக, அதன் முதல் நூற்றாண்டுக்குள்ளாம் பிரவேசித்து இருக்கிறோம். அவை 3 வருஷம், அவர் 3 வருஷம் என்றால் 3 யுகம் எடுத்துக்கொள்ளலாம். அவர் பொறுமையோடு இருந்தார். ஆனால் காலம் செல்லாது, அவர் எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம். வரும்போது அவருடைய தோட்டத்தில் நாட்டப்பட்டிருக்கிற நீங்கள் கனி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இதுல திராட்சை தோட்டம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த திராட்சை தோட்டத்துல ஒரு அத்தி மரம். திராட்சை தோட்டத்துல அத்தி மரத்துக்கு என்ன வேலை? எனக்கு அதான் கேள்வி. அப்ப அந்த திராட்சை தோட்டம் என்றால் என்ன? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம் இஸ்ரவேலின் வம்சமே, அவருடைய மனமகிழ்ச்சியின் நாற்று, யூதாவின் வம்சமே. போதும். அப்போ அந்த திராட்சை தோட்டம் இஸ்ரவேலின் வம்சமே. அப்ப அந்த திராட்சை தோட்டம் தான் இஸ்ரவேலின் வம்சம். ஆனா அதுல காட்டத்தி மரத்துக்கு கனி எதிர்பார்க்கிறார். ஒரு மரத்துல கனி எதிர்பார்க்கிறார். எனக்கு அருமையான தேவச்சானமே, அப்போ அந்த மரம் யார்? இன்னைக்கு நீங்களும் நானும் தான். இன்னைக்கு இஸ்ரேல் வம்சம்தான் அவருடைய தோட்டம். ஆனா காட்டத்தி மரங்கிறது நாம புறஜாதியாகி நீங்களும் நானும் இன்னைக்கு அவருடைய சபையில், அந்த வம்சத்தில் இன்னைக்கு நாம் சேர்க்கப்பட்டிருக்கிறோம். நம்மிடத்துல அவர் கனியை நம்ம அத்தி மரம் தான், நாம திராட்சை தோட்டம் இல்லைன்னா திராட்சை தோட்டம் யூதர்கள், அது அவருடைய வம்சம். இன்னைக்கு நாம் அவருடைய கிருபையினாலே வழியருகே கிடந்த காட்டத்தி மரம் புறஜாதிகள் நம்மை இயேசு கிறிஸ்து அவருடைய தோட்டத்தில் நாட்டு வைத்திருக்கிறார். நம்மிடத்திலும் கனியை அவர் எதிர்பார்க்கிறார். அந்த திராட்சை செடிக்கு தண்ணீர் பார்க்கிறார்கள், எரு கொடுக்கிறார்கள். அதே போல இந்த அத்தி மரத்திற்கும் கொத்தி எரு போட்டு நீர் பாய்ச்சி அவர்கள் பராமரிக்கிறார்கள். அது திராட்சை செடி, அது 10 கிலோ கனி கொடுக்கட்டும், ரசம் கொடுக்கட்டும், நீ அத்தி பழம் 10 பழமாவது கொடுக்கணும். அப்ப அந்த அத்தி மரத்தின் மேல இயேசு கிறிஸ்துக்கு ஒரு அலாதி பிரியம். அவருடைய ஊழியத்தின் பகுதியை பாருங்கள், அல்ல வேதாகமத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். அத்தி மரத்தை குறித்து நிறைய சம்பவங்கள் இருக்கும். அப்போ அந்த அத்தி மரம் எதை குறிக்கிறது? நான் சொல்லுகிறேன், அத்தி மரம் சிலுவை மரத்துக்கு சமானம். எஸ்லேமில தான் இயேசு கிறிஸ்து சிலுவை சுமந்தார். இந்த சிலுவை எந்த மரத்தினால் ஆக்கப்பட்டது? நோவா பேழையை உண்டு பண்ணினான். தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு, ஜலப்பிரளயத்தில் ரட்சிப்பதற்கு ஒரு பேழை உண்டு பண்ணால் கொப்பேர் மரத்தினால் உண்டாக்கப்பட்டது. இந்த சிலுவை என்ன மரம்? எனக்கு அது கேள்வி. ஆனா எருசலேமை சுற்றிலும் ஒலிவ மரங்கள் ஏராளம் உண்டு. சேதார், கேதுரு என்று சொல்லுவார்கள், அந்த மரங்கள் உண்டு. பைன், நெடுதுயர்ந்த அந்த பைன் செடிகளும் உண்டு, மரங்களும் உண்டு. அப்போ அந்த எருசலேமை சுத்தி இந்த மரங்கள் தான் இருக்கு. இந்த மரங்களில் தான் சிலுவை செய்யப்பட்டிருக்க வேண்டும். வேத ஆராய்ச்சியாளர் சொல்லுகிறார்கள், கேதார், பைன், ஆலிவ், இந்த 3 மரத்தினால்தான் இந்த சிலுவை செய்யப்பட்டது என்று சொல்லி வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். அப்ப நான் அத்தி மரம்
ஆனா அத்தி மரத்தினால அந்த சிலுவை செய்யப்படலை. இந்த அத்தி மரம் இப்ப தோட்டத்துல நாட்டப்பட்டிருக்கு. அதுல கனி எதிர்பார்க்கிறார். அந்த அத்தி மரம் ஒரு சிலுவை மரத்திற்கு ஒரு சாயலாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்ப இயேசு கிறிஸ்து தன்னுடைய கனியை எதிர வெளிப்படுத்தினார்? அந்த சிலுவை மரத்தில் தான் வெளிப்படுத்தினார். அதுல புறஜாதிகளாகிய நீங்களும் நானும் இன்னைக்கு அத்திமரமாய் இருந்தாலும் இன்றைக்கு நாம் கனி கொடுக்கிறவர்களாய் மாற வேண்டும். அப்ப இந்த அத்தி மரத்தை வேதத்துல பார்க்கும்போது ரட்சிப்புக்கு நிறைய சம்மந்தம் இருக்கிறது. இப்ப இயேசு கிறிஸ்துடைய சிலுவை மரம் ஆசீர்வாதத்தையும் கொடுக்கும், சாபத்தையும் கொடுக்கும். நல்லா தெரிந்து கொள்ளுங்க. அதை ஏற்றுக்கொண்டால் ஆசீர்வாதம், சிலுவையை மறுதளித்தால், அவமதித்தால் நமக்கு சாபமாகவும் மாறிவிடும். நல்லா தெரிந்து கொள்ளுங்க. நியாய தீர்ப்பு நாள்ல சிலுவை நம்மளை நியாயம் தீர்க்கும். இயேசு கிறிஸ்து நம்ம நியாயம் தீர்ப்பார். அப்போ இந்த சிலுவை சுமந்த இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு அவர் ஆசீர்வாதமாய் இருப்பார். ஏற்றுக்கொள்ள மனதில்லாதவர்களுக்கு அல்லது ஏற்றுக்கொண்டு மறுதளித்தவர்களுக்கு அவர் சாபமாகவும் மாறி போவார். ரொம்ப ஜாக்கிரதை. நம்முடைய சாபத்துக்காக தானே சிலுவையில தொங்கினார் என்று சொல்லப்படுகிறது. அது உண்மை. ஆனா நம்முடைய சாபங்கள் நீங்க சிலுவையில் தொங்கின இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள மனமில்லாதவர்களும் மறுதளிக்கிறவர்களுக்கும் இந்த சாபம் வந்துவிடும். அது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இயேசு கிறிஸ்து இந்த அத்தி மரத்தை நிறைய இடத்துல உதாரணம் சொல்லுவார். அந்த அத்தி மர சம்பவம் வருகிற இடத்துல எல்லாம் பாருங்க, ஒரு ரட்சிப்பு உண்டாயிருக்கு. ஒரு ரட்சிப்பு சிலுவையினால் தானே உண்டாயிற்று. ஆனா இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்கள்ல இந்த அத்தி மரத்தின் சம்பவம் வருகிற இடத்துல எல்லாம் ரட்சிப்பு வந்திருக்கும். உதாரணத்துக்கு சிலவற்றை சொல்லுகிறேன். லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தின் மரத்தில் ஏறினார். இது சகேயு, ஆயக்காரங்க தலைவர், பாவியான ஒரு மனுஷன். அவருக்கு என்ன பிரச்சனை எதுவும் தெரியல. அவர் குள்ளமானவன். அவர் இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஒரு காட்டத்தி மரம் என்றால் பராமரிப்பு இல்லாத வைல்டு ஃபிக் ட்ரீ. அதுக்கு பராமரிப்பு இருக்காது. இப்ப நம்ம தோட்டத்துல தென்னை மரம் வச்சா அது தோட்டத்துல, அது காட்டுல வளர்ந்தா அது காட்டுல உள்ள மரம். அப்ப அந்த போல ஒரு காட்டத்தி மரம், பராமரிப்பு இல்லாத ஒரு மரம். அதுல ஏறி பார்க்கிறான், மறைந்திருந்து பார்க்கிறான். இயேசு கிறிஸ்து அதை அறிந்தார். அவனை வர சொல்லுகிறார். சகேயுவே என்று அழைக்கிறார். நீ இறங்கி வா என்று சொல்லுகிறார். அப்ப அந்த மரத்துல ஏறுறதுனால இயேசு கிறிஸ்துவ பார்க்கிறான். இந்த மரத்தில் ஏறின அவனை இயேசு கிறிஸ்து இறங்கி வர சொல்லுகிறார். அவனுக்கு ரட்சிப்பு உண்டாயிற்று. அப்ப இந்த அத்தி மரத்துல பாருங்க, ஒருவனுக்கு ரட்சிப்பு உண்டாகிறது. இப்போ யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்துல 44 50 வரைக்கும் வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 44 50. பிலிப் என்பவர் அந்திரேயா, பேதுரு என்பவர்களுடைய ஊராகிய பெத்சாயிதா பட்டணத்தார். பிலிப்பு நாத்தான்வேலை கண்டு நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவர்களை கண்டோம். அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத்து ஊரானுமாகிய இயேசுவே என்றான். அதற்கு நாத்தான்வேல், நாசரேத்தில் இருந்து யாதொரு நன்மை உண்டாகக்கூடுமோ என்றான். அதற்கு பிலிப்பு, வந்து பார் என்றான். இயேசு நாத்தான்வேலை நம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து, இதோ அவடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றான். அதற்கு நாத்தான்வேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதுக்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும்போது உன்னை கண்டேன் என்றார். அதற்கு நாத்தான்வேல், ரபி,
நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா என்றார். இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதில்லையா? நான் சொன்னதினால் அல்லவா விசுவாசிக்கிறாய்? இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். அப்போ பிலிப்பு, இப்ப இயேசு கிறிஸ்து யோவான் நாசனம் எடுக்கிறார். பிலிப்பு இவரை பின்பற்றுகிறான். அதற்கு பிறகு அந்திரேயா இவர்களெல்லாம் அறிமுகப்படுத்துகிறார். அப்படியே பெத்சாயிதா பட்டணத்துக்கு வருகிறார். அங்கே நாத்தான்வேல் என்று ஒருவன், அவனை பாருங்க, அவன் இஸ்ரவேலுக்கு எப்படி லூக்கான சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்துல ஆறுதல் வர சீமோன் என்ற பெரியவர் காத்து கிடந்தாரோ, சிமியோன் என்ற பெரியவர் காத்து கிடந்தாரோ, அதே போல இவனும் இஸ்ரவேலரின் ரட்சிப்புக்காக காத்திருந்திருக்கிறான். அந்த ரட்சிப்பு எருசலேமிலிருந்து வரும் என்றுதான் அவன் எதிர்பார்த்திருந்தான். அப்போ இவன் வேதத்தை அறிந்தவன், ரட்சிப்பு எருசலேமிலிருந்து வரும் என்று காத்திருந்தான். இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் யூதேயாவில் தோன்றுவார் என்பதையெல்லாம் தீர்க்கதரிசியின் வார்த்தைகளை எல்லாம் அறிந்திருந்தான். ஆனா அங்க ஒண்ணுமே நடக்கல. ஆகவே ஒரு அத்திமரத்துக்கு கீழே உட்கார்ந்து அதை யோசித்து கொண்டு இருக்கிறார். இப்ப இயேசு கிறிஸ்து அவனை பார்க்கிறார். பார்த்து, கபடற்ற உத்தம இஸ்ரவேல், பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கபடற்ற உத்தம கனி, ஒரு அத்திமரத்துக்கு கீழே ஒரு கனி உள்ளவன் இருக்கிறான். கபடில்லாதவன், உத்தமன், ஒரு உண்மையான இஸ்ரவேலன். அவன் இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதற்காக காத்திருக்கிறான். அப்போ அவன் சொல்லுகிறான், பிலிப்பு சொல்லுகிறான், எப்பா, நம்ம பிரமாணங்கள்லாம் சொல்லப்பட்டது, மோசே தீர்க்கதரிசிகளால் சொல்லப்பட்டது போல நான் ஒருவரை பார்த்தேன், அவர் தான் மேசியான்னு நினைக்கிறேன், நீ வந்து பார். அவர் யார் என்று இவன் கேட்கிறான். நாசரேத்து ஊர்ல உள்ளவரு, அவர் யோசேப்புடைய குமாரன் என்று சொல்லப்படுகிறதுன்னு சொல்லுகிறான். இவன் சொல்லுகிறான், நாசரேத்திலிருந்து வராதே, எஸ்லேமிலிருந்தெல்லாம் வர வேண்டும் என்பது அவனுடைய கேள்வி, ஐயப்பாடு. அதான் இயேசு கிறிஸ்து அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். உடனே அவனுக்கு ஒரே சந்தோஷம். அப்போ அந்த நாத்தான்வேல் என்ன சொல்லுகிறான்? இயேசு கிறிஸ்துவை பார்த்து, நீ தேவகுமாரன், நீர்தான் இஸ்ரவேலின் ராஜா. அப்ப எங்களை மீட்க வந்த தேவகுமாரன் நீர்தான், எங்களை ஆளப்போகிற ராஜாவும் நீர்தான். அவன் விசுவாசிக்கிறான். உடனே அவன் சொல்லுகிறார், இயேசு சொல்லுகிறார், இன்னும் பெரிதானவர்களை நீ காண்பாய். இதிலும் நான் இப்போ உனக்கு தீர்க்கதரிசனம் சொன்னதுனால, உன்னை குறித்து சொன்னதுனால நீ விசுவாசிக்கிறாய், ஆனா இதிலும் பெரிதானவர்களை நீ காண்பாய். அப்ப நாத்தான்வேல் அவனுக்கு ஒரு ரட்சிப்புக்காக காத்து கிடந்தவனுக்கு எனக்கு ரட்சிப்பின் நிச்சயம் உண்டாயிற்று. பாருங்க, அங்கேயும் ஒரு அத்திமரம், அந்த அத்திமரத்துல ஒரு கனி நிறைந்த ஒரு நாத்தான்வேல். சகைவு அத்திமரத்து காட்டத்திமரத்துல இறங்கின பிறகு அவனுடைய வாழ்க்கை கனி நிறைந்த ஒரு வாழ்வாய் மாறி போயிற்று. இதே இயேசு கிறிஸ்து இப்ப பெத்சாய் பட்டணத்துல போயிட்டாரா, போயிட்டு எருசலேமில ஆலயத்துல எல்லாம் அடிச்சு உதைச்சு அனுப்பிட்டு திருப்பி அவர் பெத்சாயிதா பட்டணத்துக்கு வருவார். இப்போ போகும்போது அங்க ஒரு அத்திமரத்தை பார்ப்பார், இலை தலையோடு இருக்கு. அதுல கனி கிடைக்குமான்னு பார்க்கிற, கனி இல்லை. கனி தரு காலமும் அல்ல, காலம் வரவில்லை. அப்ப காலம் வருவதற்கு முன்னே அவர் எப்படி எதிர்பார்க்கலாம்? அதான் சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்து வருகிற காலத்தை யாராலும் அறியவே முடியாது. நாம கனி கொடுத்துதான் ஆகணும். அப்ப அவர் அந்த மரத்தை பார்த்து விட்டு அந்த மரத்தை சபித்தாராம். ஒரு அத்தி மரத்தை சபிக்கிறார். இப்ப வாசிக்கலாம், மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். பேதுரு நினைவு கூர்ந்து அவரை நோக்கி, ரபி, இதோ நீ சபித்த அத்திமரம் பட்டு போயிற்று. ஒருங்க அத்திமரத்துல அங்க 2 பேருக்கு ரட்சிப்பு கிடைக்குது, ரட்சிப்பு உறுதியாகிறது. ஆனால் இப்ப கனி கொடுக்காத ஒரு அத்திமரம் பட்டு போய் விட்டது. இப்ப எனக்கு தேவச்சானமே, இப்ப ஜதையாகிய இருந்த உன்னை கர்த்தர் தன்னுடைய வம்சத்தில் திராட்சை தோட்டத்தில் நீ நாட்டிருக்கிறார். நீ நேசருக்கு பிரியமான கனி கொடுக்கிற நாத்தான்வேலா இருக்க வேண்டும். இல்லை என்றால் சகைவை போல இன்னைக்கு நீ உன்னை மனமாற்றிக் கொள்ள வேண்டும், நீ கனி கொடுக்க வேண்டும். இங்க பார்க்கிறோம்,
இன்னைக்கு கனி நிறைந்த வாழ்வை கொடுப்பது எது? சிலுவை மரம். நீ அத்தி மரம் தான். அந்த அத்தி மரம் கனி கொடுக்க வேண்டும் என்றால் சிலுவை மரத்தை பார்க்க வேண்டும். எனக்கு அருமையா தேவச்சன. அந்த அத்தி மரம் இன்னைக்கு சிலுவை மரத்திற்கு ஒப்பாக இன்னைக்கு சில காரியங்களை நாம் பார்க்க வேண்டும். அந்த அத்தி மரம் சிலுவை மரத்திற்கு ஒப்பான. எப்படி சிலுவை மரத்துல ஆசீர்வாதமும் இருந்ததோ சாபமும் இருந்தது. 2 கலரில் ஒருவனுக்கு ஆசீர்வாதம், ஒருவனுக்கு சாபம். ஒரு 100க்கு அதிபதிக்கு ஆசீர்வாதம், மற்றவர்களுக்கு சாபமாய் மாறிவிட்டது. அதே போல இந்த அத்தி மரத்தினால் நமக்கு என்ன பலன், அதுக்கும் சிலுவை மரத்துக்கு என்ன சம்பந்தம், அதுதான் பார்க்கணும். வரிசையா பார்க்கலாம். அந்த அத்தி மரத்தை இயேசு கிறிஸ்துவின் சிலுவை சரிதையோடு இந்த வாழ்க்கையோடு நாம் ஒப்பிட முடியும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்பொழுது அவர்கள் ஆதாம் எவளுடைய கண்கள் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை கொண்டு போனார். இப்ப தேவனுடைய மகிமை வெளிச்சம் அவர்களை மூடி இருந்தது. பாவத்துக்கு உட்பட்ட போது, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் பாவம் அவர்களை மேற்கொண்ட போது, கீழ்ப்படியாமை என்ற பாவம் மேற்கொண்ட போது அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்பதை உணர்கிறார்கள். அவை மானத்தை மறைக்க அத்தியிலையை பறித்து அதை தைத்து அவர்கள் என்ன செய்கிறார்கள்? தங்கள் மேல் அரைக்கச்சை, அதுவும் அரைக்கச்சை தான், ஹேண்ட்கட்சி மாதிரி அரைக்கச்சையா கட்டி கொண்டார்கள், ஒளிந்து கொண்டார்கள். கட்டிக்கொண்டு ஒளிந்து கொண்டார்கள். தேவன் வருகிறார், அதை விசாரிக்கிறார். அதற்கு ஒரு தோளுடையை அவர்களுக்கு கொடுத்து, ஒரு மிருகத்தை அடித்து ஒரு தோளுடையை கொடுத்து அவர்களை அனுப்புகிறார். இது நமக்கு தெரியும் ஒரு சம்பவம். அப்போ அன்றைக்கு இதனுடைய மானத்தை காத்தது எது? அத்தி இலை, பறிக்கப்பட்ட அத்தி இலை. இன்றைக்கு பாவத்தின் சம்பளமாகிய மரணம். இன்றைக்கு நாம் நிர்வாணமாய் போயிருக்க வேண்டியது, அசிங்கப்பட்டு அவமானப்பட்டிருக்க வேண்டியது. நிர்வாணம் என்றால் அவமானம், அசிங்கம். அப்போ இன்னைக்கு பாவத்துக்கு மனிதன் செத்து கொண்டிருக்கிற வேளையில, அவமானப்பட்டு கொண்டிருக்கிற வேளையில இயேசு கிறிஸ்து தொங்கின சிலுவை மரத்தை நோக்கி பார்க்கும்போது, அந்த சிலுவையில் அவர் தன்னை நிர்வாணமாக்கி அவருடைய வஸ்திரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அன்னைக்கு அத்தி இலை தைக்கப்பட்ட, பறித்து தைக்கப்பட்ட ஒரு இலையினால் உண்டானது, அத்தி இலையினால். ஆனா இயேசு கிறிஸ்துனுடைய வஸ்திரம் சிலுவையில் இருந்து அது உரியப்பட்டு பறிக்கப்பட்டு அது கிழிக்கப்பட்டது. அது ஒரு அந்த சிலுவையினுடைய வஸ்திரம், இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரம் மேலிருந்து கீழ் வரைக்கும் தையல் இல்லாத வஸ்திரம். அப்போ அன்னைக்கு தையல் உள்ள வஸ்திரம் அத்தி இலையாக அவனுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனா இன்றைக்கு அந்த அவரை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு எந்த பாவத்தில் இருந்தாலும் மீட்கப்பட்டு அவருடைய வஸ்திரம், தையல் இல்லாத அவருடைய வஸ்திரம் இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஏசாயா 61:10 வாசிக்கலாம். ஏசாயா 61:10. என் தேவனுக்கு என் ஆத்துமா கழித்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்கிறதற்கும் மணவாட்டி நகையினால் தன்னை சிங்காரித்துக் கொள்கிறதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். அப்போ ரட்சிப்பின் வஸ்திரம் அது விசேஷமானது, மேலிருந்து கீழ் வரைக்கும் தையல் இல்லாதது. ஆனால் அங்கே அத்தி இலை மரத்திலிருந்து பறிக்கப்பட்டு அது தைக்கப்பட்டு அது போதுமானதா இல்லை. ஆனா இன்றைக்கு சிலுவையிலிருந்து பறிக்கப்பட்ட அவருடைய வஸ்திரமோ இன்னைக்கு நம்முடைய மானத்தை பாதுகாக்கிறது. இன்னைக்கு நமக்கு பாவத்தில் நம்ம விலக்கி நீதிக்கு நம்மை நடத்துகிறது அந்த ரட்சிப்பின் வஸ்திரம். எனக்கு அருமையான தேவச்சரன். அப்ப இந்த அத்தி மரம் பாருங்க, அன்னைக்கு ஆதாம் ஏவளுடைய நிர்வாணத்தை மறைக்க பயன்பட்டது. அந்த சிலுவை மரத்தில் பறிக்கப்பட்ட வஸ்திரமோ
இன்னைக்கு பாவத்திலிருந்து உன்னை மீட்டெடுக்கிற ரட்சிப்பின் வஸ்திரமாய் காணப்படுகிறது. சரி, அத்தி மரத்துக்கும் சில மரத்துக்கும் உள்ள சம்பந்தத்தை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அதனால்தான் இயேசு கிறிஸ்து அந்த அத்தி மரத்தின் மீது அதே உதாரணங்களை சொல்லியிருக்கிறார். அதிகமா அந்த அத்தி மரத்தை அவர் பார்க்கிறார். அதுக்கெல்லாம் காரணம் இதுதான். அடுத்ததாக நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அதற்கு அத்தி மரம், நான் என் மதுரத்தையும் என் நற்கனியையும் விட்டு மரங்களை அரசால போவனோ என்று. அப்ப காட்டுல மரங்கள்லாம் கூடி ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்றாங்க. இப்ப நம்ம பாதுகாக்கணும், நமக்கு ஒரு மரம் வேணும். அப்போ ஒவ்வொரு மரத்தை போய் கேட்குறாங்க. அப்போ எல்லா மரத்தையும் கேட்குறாங்க. இது வந்து அத்தி மரத்தை போய் கேட்குறாங்க, நீ வந்து எங்களுக்கு ராஜாவா இருக்கிறியா? உடனே அந்த அத்தி மரம் சொல்றது, ஆஹா, நான்லாம் உங்களுக்கு ராஜாவா இருக்க மாட்டேன். அந்த வசனம் பாருங்க, நான் மதுரமாகவும் நற்கனியையும் விட்டு மரங்களே அரசாளுவேனோ என்று சொல்லுகிறேன். என் இடத்துல மதுரம் இருக்கு, நற்கனி இருக்கு, அதை கொடுப்பதை விட்டு விட்டு சும்மா உங்களை அரசாளுவதற்கு நான் வந்து டம்மியா இருப்பேனா? அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப நாத்தான் சொல்லுகிறான், நீதான் இஸ்ரவேல் ராஜா. உண்மையிலே அவர் ராஜா தான். பிலாத்து கேட்கிறான், நீ யூதருக்கு ராஜாவா? ஆம் என்று சொல்லுகிறார். ஆனா அதே இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல சொல்லுகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். யோவான் 18:36. இயேசு பிரதித்திரமாக, என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியது அல்ல. என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதானால் நான் யூதரிடத்தில் ஒப்பு கொடுக்கப்படாதபடிக்கு என் ஊழியக்காரர் போராடி இருப்பார்களே. இப்படி இருக்க என் ராஜ்யம் உலகத்துக்குரியது அல்ல. இப்போ ஒரு தீர்க்கதரிசிய வார்த்தையை நம்பின யூதருக்கு ராஜா என்று சொல்லி, இஸ்ரேல் ராஜா என்று சொல்லி நாத்தான் சொல்லுகிறான். சாஸ்திரிகள் யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று தேடி வருகிறார்கள். அதே போல பிலாத்தும் கேட்கிறான், நீ தான் யூதருக்கு ராஜாவா? இந்த ஜனங்களும் இயேசு கிறிஸ்துவ ராஜாவாக்க விரும்பினார்கள், ஆனால் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அரண்மனைக்கு போகாமல் ஆலயத்துக்கு போய் சவுக்கை உண்டு பண்ணி எல்லாம் துரத்து விட்டு, என் வீடு சகல ஜனமும் ஜப வீடு என்று சொல்லப்படும், அரண்மனை கிடையாது, என் வீடு ஜப வீடு என்று சொல்லி தான் வந்ததின் நோக்கத்தை அவர் சொல்லுகிறார். நான் ராஜா என்று பிலாத்து இடத்துல ஒப்புக்கொள்ளுகிறாரே, ஆனா என் ராஜ்யம் எங்க கிடையாது. நான் ராஜாதான். மீட்கப்பட்டவர்களுக்கு, சீயோன் சீருக்கு திரும்புவவர்களுக்கு நான் ராஜாதான். என் சிங்காசனம் அங்க இருக்கு, எருசலேம்ல இருக்கு, பரம சியோனில இருக்கிறது. நீ சொல்லுகிறபடி நான் ராஜாதான். ஆனால் என் ராஜ்யம் இங்க கிடையாது. இங்க இருந்திருக்குமானால் எனக்காக என் வீரர்கள் எனக்கு சண்டை போட வந்திருப்பாங்களே, எனக்காக யுத்தம் பண்ணியிருப்பார்களே. அவ என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதல்ல, அதை தெளிவாய் சொன்னார். ஆனால் அவர் யூதருக்கு ராஜா. இன்னைக்கு நமக்கு ஒரு ராஜா உண்டு, அவர் இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு நாம் விருத்த சேதனத்தின் முறைமையின்படி அல்ல, விசுவாசத்தினாலும் இயேசு கிறிஸ்து சிந்தின ரத்தத்தை விசுவாசித்ததினாலும், நம்முடைய இருதயத்தின் நுனித்தோல் வெட்டப்பட்டதினாலும் இன்றைக்கு நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலராய், யூதர்களாய் காணப்படுகிறோம். அப்ப நமக்கு ஒரு ராஜா. யாரு? அவர் இயேசு கிறிஸ்து. இந்த ராஜாவிடத்துல என்ன உண்டா? மதுரம் உண்டு, அடுத்தது நற்கனி உண்டு. அதனால நம்ம ராஜா விசேஷித்தவர், 10,000 பேர்ல விசேஷமானவர். மதுரம். அப்ப எது மதுரம்? யோசிச்சு பாருங்க. டேஸ்ட் என்று சொல்வார்கள். மதுரம் என்றால் மிக அருமையான சுவை உள்ளது. அடுத்தது கனி. கனி என்றால் ஜூஸ், ரசம். இப்போ இயேசு கிறிஸ்துடைய எது மதுரம்? அவருடைய வார்த்தை தான் மதுரம், அவருடைய ரத்தம் தான் பானம். அப்போ அதான் ஜூஸ், அதான் கனி.
இப்ப எனக்கு அருமையான தேவச்சனமே, அப்ப அவர் மதுரம், இந்த கனி, இந்த ரெண்டும் சிலுவையில் நமக்காக அவர் கொடுத்திருக்கிறார். ஆவிக்குரிய கனி. அவர் என்ன சொன்னார்? கடைசியாக தன்னுடைய அன்பான சீசரோடு பந்தி இருக்கும்போது ரசத்தை எடுத்து இது என் ரத்தம் என்று சொன்னார். அப்பத்தை எடுத்து இதன் வார்த்தை என் மாம்சம் என்று சொன்னார். இது ஒரு புது உடன்படிக்கை என்று சொன்னார். 1 கொரிந்தியர் 11 அதிகாரம் 11 அதிகாரம் 26 வசனத்தை வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 11 அதிகாரம் 26 வசனம். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். அப்ப என் மரணம், நான் வரும் வரைக்கும் நீங்கள் என் மரணத்தை தெரிவிக்க வேண்டும். எதற்காக? நான் தான் உங்களை உயிரடைய செய்கிற தேவன். அப்ப நாம் எதனால் உயிர் பெறுவோமா? கனியினாலும் அவருடைய வார்த்தையினாலும். நல்லா தெரிஞ்ச கனியினாலும் வார்த்தையினாலும். அவருடைய வார்த்தை நம்மை நியாயம் தீர்க்கும். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அந்த ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன், அந்த கனியை புசிக்கிறவன், அந்த ரசத்தை புசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். எனக்கு அருமையான தேவச்சனம், இதனால்தான் நம்ம திருவிருந்தை நம் சபையிலே ஒழுங்கு செய்திருக்கிறோம். அதை எதற்காக? அவர் வரும் அளவு, அவர் திரும்ப வந்து நம்மை உயிரோடு எழுப்புவார் என்பதற்கு அடையாளமாகத்தான் அதை நாம் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். இது அபாத்திரமாய் நாம் செய்யக்கூடாது. அபாத்திரமாய் அவருடைய ரத்தத்திலும் சரீரத்திலும் நாம் பங்குள்ளவர்களாய் மாறக்கூடாது. அந்த விசுவாசத்தோடு நாம் செய்ய வேண்டும். எனக்கு அருமையான தேவச்சன், நம்முடைய வாழ்க்கை கனி நிறைந்ததும் அதை நம்முடைய வார்த்தையை மதுரமுள்ளதாக மாற்றுவது இயேசு கிறிஸ்துவின் ரத்தமும் அவருடைய வார்த்தையும். அப்ப அந்த அப்பமும் அந்த ரசம், இதுதான் அப்பமும் ரசம். அதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கு மதுரமும் கனி உள்ளதுமாய் இருக்கிறது. அப்போ அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அத்தி மரத்துல மதுரமும் உண்டு, கனியும் உண்டு. அப்போ அதுதான் இயேசு கிறிஸ்து சிலுவையில தன் சரீரத்தை கிழிக்க ஒப்பு கொடுத்து ரத்தத்தை சிந்தினார். அவருடைய சரீரம் என்ற அப்பத்தை புசிக்கிறவர்கள் மரித்தாலும் பிழைப்பார்கள். அவர் சிந்தின ரத்தத்தை விசுவாசிக்கிறவர்கள் அவர்களும் பிழைப்பார்கள். அவனும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பார்கள். சொல்லிக்கொண்டே போகலாம். அடுத்ததாக பார்க்கிறோம். அப்ப அந்த அத்தி மரத்துக்கு ஒரு சிறப்பை பாருங்க. அந்த அத்தி மரம் சிலுவை மரத்திற்கு ஒப்பானது என்பதற்கு இதுதான் காரணங்கள். இன்னொரு காரியம், அத்திப்பழ அடை 2 ராஜாக்கள் 20 அதிகாரம் 7 வசனத்துல ஏசாயா தீர்க்கதரிசி அங்க ஏசேக்கியாவிட்ட சொல்லுகிறான், அவனுக்கு அத்திப்பழத்தின் அடையை கொண்டு போடுங்கள், போடும்போது அவன் பிழைப்பான் என்று சொல்லுகிறார். ஏன்னா அதே தீர்க்கதரிசி தான் சொன்னார், நீ காரியத்தை ஒழுங்கு பண்ணும், நீ பிழைக்க மாட்டீர் என்று சொன்னதும் அந்த தீர்க்கதரிசி. அவன் தேவனிடத்துல கெஞ்சுகிறான். கெஞ்சின மாத்திரத்துல கர்த்தர் அதே தீர்க்கதரிசியை அனுப்புகிறார். நீ அவனிடத்துல போய் சொல், அவனோட ஆயுசின் வருஷத்தை நான் 15 வருஷம் கூட்டியிருக்கிறேன் என்று சொல் என்று சொல்லுகிறார். அப்போ அவன் பிழைக்கணும். இப்போ அவனுக்கு ராஜ பிளவை என்ற ஒரு பொல்லாத நோய். அது பிளவை முதுகு பக்கத்தில் வரும். அது எலும்பையெல்லாம் உருக்கிவிடும். ராஜ பிளவை என்று சொல்லுவார்கள். அது வித்தியாசமான ஒரு கேன்சர், ஒரு வித்தியாசமானது. சரீரத்தை அப்படியே அரிச்சு ஓட்டையாக்கிடும். அந்த மாதிரி கொடூரமான ஒரு வியாதி. அதுக்கு ஒரு மருந்து சொல்லுகிறேன், அத்திப்பழத்தின் அடையை போடு. அப்ப இந்த அத்திப்பழம் பறிக்கப்பட்டு அது அம்மியிலையோ உரலிலையோ வைத்து நசுக்கப்பட வேண்டும். நசுக்கப்பட்டு அது பேஸ்டாக மாற்றப்பட வேண்டும். அதுதான் அடை. அப்போ அதை இந்த பருப்பை ஊற வச்சு நல்லா அரைச்சா அது அடை மாவு என்று சொல்லுவார். அதே போல அத்திப்பழத்தை நல்லா பறித்து நசுக்கி அதை அடையாக மாற்றி அதை அவன் மேல போட பிழைப்பார். அப்ப இந்த அத்திப்பழம் அடை ஒரு மரணத்துக்கு ஏதுவான கொடிய வியாதி. சாதாரண ஜுரம் அல்ல, சாதாரண வேறு விதமான வியாதி, வயிற்றுப்போக்கு அந்த மாதிரி அல்ல. இது உயிரை மாய்க்கக்கூடிய ஒரு கேன்சர். அப்படிப்பட்ட வியாதிக்கு அந்த அத்திப்பழத்தின் அடையை போடுகிறான்.
அந்த அடையை போட்ட மாதிரி தான் அவன் சுகமாகறான். இப்போ ஆயுசு வருஷங்கள் பெருகிறது. அப்போ எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த அத்திப்பழத்தின் அடை என்றால் இயேசு கிறிஸ்து சிலுவையில் என்ன செய்யப்பட்டார்? அறையப்பட்டார், நொறுக்கப்பட்டார், அடித்து நொறுக்கப்பட்டு, பாரினால் அடிக்கப்பட்டு, பிழியப்பட்டார். அவர் சதையெல்லாம் தொங்க ஆரம்பித்தது. ஆயிரக்கணக்கான அடிகள், அந்த இரும்பு குண்டுகள், ஹூக்கெல்லாம் இருக்குமா அந்த சவுக்குகள்ல, அதை அடிச்சு எடுத்து அந்த சதையெல்லாம் பிச்சு எடுத்து கொண்டு வரும். ரணகலம். ஒரு வயலை உழுதா எப்படி இருக்கும்? கலப்பை கொண்டு உழப்பட்ட வயல் எப்படி இருக்குமோ அப்படியாக அவருடைய சரீரம் உழப்பட்டது என்று பார்க்கிறோம். அடித்து பிடியப்பட்ட அந்த சரீரம் ரத்தம் சுட்டி கொண்டிருக்கிறது. அப்படியாக அவர் அடித்து நொறுக்கப்பட்ட, எப்படி அத்திப்பழத்தை அரைத்து பசியானோ அதே போல இயேசு சரீரம் சிலுவையிலே அடித்து நொறுக்கப்பட்டது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஏசாயா 53:4. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். பாருங்க, அப்ப இயேசு கிறிஸ்து சிலுவையில இப்படி அத்திப்பழத்தின் அடைய போல அடித்து நொறுக்கப்பட்டதுக்கு காரணம் என்ன? அந்த தழும்புகளால் நாம் குணமாகிறோம். இப்போ ஆதி அப்போஸ்தலர் காலத்துல சொல்லுகிறார்கள், 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். நாம் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். பாவத்திலிருந்து விடுதலை, அது ஒரு குணமாகுதல். பாவத்திலிருந்து விடுதலையாகி குணமாகுதல். இன்னொன்று வியாதி, பொல்லாத வியாதிகள். இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே இன்னைக்கு வியாதி நீங்க சுகமானவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. தெய்வீக சுகம் பெற்றவர்களை கேளுங்கள். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சுகம் பெற்றவர்கள், மருந்து மாத்திரை அல்லது உலகத்தின் மருத்துவ ஞானத்துக்கு அப்பாற்பட்டு இன்னைக்கு எத்தனை பேர் இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிறார். ஒரு இதை கேட்கிற உங்களுக்குள்ள இந்த விசுவாசம் வருமானால், இந்த அத்திப்பழத்தின் அடை போட்ட போது அங்க எசேக்கியேல் பிழைக்கிறார், எசேக்கியா பிழைக்கிறார். அதே போல இன்னைக்கு நீயும் பிழைத்திருக்கும்படி அந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நீ விசுவாசி. அந்த கல்வாரி காட்சியை, அந்த கோர காட்சியை உன் கண்களுக்கு முன்னால் கொண்டு வரும் பொழுது, அப்பா நீர்பட்ட பாடுகளுக்கு மேலாக நான் ஒன்றும் பாடுபடவில்லை, நான் சுகமாய் இருப்பதற்காகத்தானே நீர் இந்த காயங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களை அறிக்கை செய்து பாருங்கள். அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமாவீர்கள். நிச்சயமாகவே இந்த வசனம் போய் சொல்லாது. ஏன்னா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், இப்போ காயத்தை ஏற்றுக்கொண்டு சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பார்த்த பேதுருவும் சொல்லுகிறான். நல்லா தெரிந்து கொள்ளுங்கள். ஏசாயா என்ற தீர்க்கதரிசியும் சொல்லுகிறான், இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைந்ததை பார்த்த அதே பேதுருவும் சொல்லுகிறான். இதை நம்ம இன்னைக்கு விசுவாசிக்கிறேன். அப்போ டாக்டர்களால் கைவிடப்பட்டு பொல்லாத எதுவா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்டதா இருந்தாலும் சரி, இன்னைக்கு கூட 2 பேருக்கு கேன்சர் சம்பந்தப்பட்ட காரியத்துக்காக ஜெபிச்சிருக்கோம். ஒருத்தருக்கு மூளையில, ஒருத்தருக்கு கண்ணுல. பாருங்க எப்படியெல்லாம் வருது. ஆனாலும் இன்னைக்கு உலகத்துல மருந்து இல்லாம இருக்கலாம், அதுக்கான சரியான டாக்டர்கள் இல்லாம இருக்கலாம். நமக்காக காயங்களை ஏற்றுக்கொண்ட பரம வைத்தியர் இருக்கிறார். இந்த தழும்புகளை நோக்கி பார்க்கும்போது இந்த தழும்புகளால் நாம் குணமாகும். இந்த வசனம் வேதத்துல இருக்கு, அது ஜீவ வார்த்தை. இதை விசுவாசியாம போனால் எப்படி அற்புதம் நடக்கும்? இந்த விசுவாசம் உள்ளவர்களாகும் நிச்சயமாக அற்புதம். ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்க உங்களுடைய வாழ்க்கையில, உங்கள் சரீரங்களில அநேகருக்கு மூட்டு வலி என்ன சொல்றீங்க, அநேகருக்கு கண்ணுல கோளாறுன்னு சொல்றீங்க, சிலருக்கு வயிற்றுல கோளாறு. ஏதோ ஒரு வைத்தியத்தை எடுத்துக்கொண்டுதான் இருக்கிறோம், உண்மைதான். மருந்து எடுத்துக்கொண்டு தான் இருக்கிறோம்.
ஆனா நம்மை சிருஷ்டித்தவர் நமக்காக மருந்தாய் மாறி இருக்கிறார். இந்த அத்திப்பழத்தின் அடையை போல அவர் சிலுவையில கசைக்கு பிழியப்பட்டு அடையாக மாற்றப்பட்டிருக்கிறார். அதை எடுத்து போடுங்க. அவருடைய ரத்தத்தை எடுத்து பூசி பாருங்க. கர்த்தர் அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். நிச்சயமாகவே செய்வார். இந்த காயத்தின் தழும்புகளால் குணமானீர்கள், குணமானீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. சரி, அப்போ அந்த அத்தி மரத்துல அந்த நமக்கு ஒரு சுகம் கிடைத்தது. இன்னொன்று மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ரொம்ப அருமையான ஒரு வசனம். மீகா 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். மீகா 4:4. அவனவன் தன் தன் திராட்சை செடியின் நிழலிலும் தன் தன் அத்தி மரத்தின் நிழலிலும் பயப்படுத்துவார் இல்லாமல் உட்காருவான். போதும். அவங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அவனவன் தன் தன் திராட்சை தோட்டத்தின் நிழலிலும் அத்தி மரத்தின் நிழலிலும் பயப்படுத்துவார் இல்லாமல் உட்காருவார். இப்போ இன்னைக்கு இது எதை குறிக்கிறது என்றால், அத்தி மரத்தின் நிழல். இப்போ உன்னை யாரோ பயப்படுத்துறாங்க, உனக்கு அதாயிரம் இதாயிரம் அப்படிலாம் சொல்லி பயப்படுத்துறாங்க. ஆனா அந்த சிலுவையின் நிழலுக்குள் வந்து விட்டால் உன்னை யாரும் பயப்படுத்தவே மாட்டாங்க. ஏன்னா இந்த சிலுவையை கண்டு அஞ்சுகிறவன் சாத்தான். பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். அந்த மரணத்தை கொடுக்கிற பிசாசு அவனுடைய தலையை இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நசுக்கினார் என்று பார்க்கிறோம். அப்போ அந்த பரிகரிக்கப்படும் கடைசி சத்துருவாகிய அந்த சாத்தான் சிலுவையிலே நசுக்கப்பட்டான். இயேசு கிறிஸ்து ஜெயம் எடுத்தார். அப்போ அந்த பயப்படுத்துகிறது யாரு? சாத்தான். பலம் கொள்ள செல்கிறவர் இயேசு கிறிஸ்து. மற்ற வேதத்துல பாருங்க, பயப்படாதே பயப்படாதே, பலம் கொண்டு திடமனதாயிரு, என் பயத்தின் ஆவியை பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கும். ஆனா சாத்தான் பயப்படுத்துகிறான். இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய பயம் இருக்கு. எது எல்லாமோ பார்த்து பயப்படும். நான் வாழ்க்கையில பயந்த ஒரே ஒரு காரியத்தை தான், கர்த்தருடைய வசனத்துக்கு தான். அந்த வசனத்துக்கு தான் நம்ம பயப்படணும். மற்றபடி வேற எதுக்கு நம்ம பயப்பட தேவையில்லை. இன்னைக்கு மனுஷனுக்கு இருளை பார்த்தா பயம், சாவை பார்த்தா பயம், செய்திகளை கேட்டா பயம், பஸ்ல போறதுக்கு பயம், ரோட்ல போறதுக்கு பயம், எங்க பார்த்தாலும் பயம். அப்ப இன்னைக்கு மனிதன் ஒரு பயத்திலேயே தன் வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருக்கிறான். என்ன ஆகுமோ ஏதோ ஆகுமோ. சிலருக்கு மான மரியாதை, மயிர் நீப்பின் உயிர் வளா கவரிமான்னு சொல்லுவாங்க. அதே போல சில மான மரியாதை இவர்களுக்காக கொஞ்சம் தவறிச்சுன்னா உயிரை விட்டுருவாங்க. ஒரு பயம், எங்கே என் மானம் போய்விடுமோ, என் கப்பல் எறிவிடுமோ இதெல்லாம் பயம். இன்னைக்கு மனிதன் தன்னை பிரிஸ்டிஜை காப்பாற்றுவதிலே பயப்படுறான். சூழ்நிலைகள் நிமித்தமாக பயம். அப்போ ஒரு பயம், பிசாசு பிடித்தவங்க பாருங்க பயப்படுவாங்க. என்ன உனக்குள்ள எப்படி இருக்கு? இன்னைக்கு வீட்டுக்குள்ள போறக்கே சிலத்துக்கு சிலவங்க பயம், இருட்டுல போறக்கே பயம். இப்ப யோசிச்சு பாருங்க, பயம். இன்னைக்கு நீ என்ன ஆவியை பெற்றிருக்கிறாய்? பயமுள்ள ஆவியா, பலமுள்ள ஆவியா? இப்போ இந்த சிலுவை நிலையில் வந்தால் உனக்கு எந்த பயம் கிடையாது. இன்னைக்கு ஒரு உலக யுத்தம் வருவதற்கான மேகங்கள் சூழ்ந்திருக்கிறது, ஒரு பயம். ஆனா இதன் மத்தியில நீ இந்த அத்தி மரத்தின் நிழலில் வந்து ஒதுங்கி கொடு. அந்த சிலுவை மரத்தின் நிழலில் வந்து விடு. சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்து இலை பார்வேன்னு ஒரு நல்ல பாடல். அப்ப அந்த அத்தி மரத்தின் நிழலில் அவர்கள் பயப்படுத்துவார் இல்லாமல் தங்கியிருந்தாங்களாம். இவ்வளவு ஒரு சமாதானம். ஒரு அத்தி மரம் ஒரு மனிதனுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கிறது. யாரும் அவனை பயப்படுத்த முடியாது. சிலவங்க ஊர்ல புளிய மரத்து பக்கத்துல போறதுக்கு பயப்படுவாங்க, ஏன்னா முனி இருக்குன்னு சொல்லுவாங்க. தென்னை மரத்துக்கிட்ட போவாங்க, பனை மரத்துக்கிட்ட போக மாட்டாங்க, பயம், பேய் இருக்கும் அப்படிம்பாங்க. அப்படிலாம் சொல்லி இருக்கும். வேப்ப மரத்து உச்சியில பேய் இருக்குன்னு சொல்லுவாங்க. மனுஷன் வேப்பத்தை பார்த்தா பயம். உடனே வேப்பத்துக்கு கீழே மஞ்சளை பூசி குங்குமத்தை வச்சு சாமி ஆக்கிடுவோம். யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு மனிதனுக்கு எல்லாம் பயம். அந்த பயத்தை நீக்குவதற்கு ஏதோ ஒரு தெய்வ நம்பிக்கையில ஏதோ தெய்வத்தை தேடுறான், அதை சாமியா மாத்திடுறான். அதுவே பேய் தானே. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எந்த பயத்தை நீக்குவதற்கு இயேசு கிறிஸ்துவால் மாத்திரம்தான் முடியும்.
அந்த சிலுவையின் நிழலில் வந்து தங்கினால் பயத்தை ஏற்படுத்துகிற சத்துரு விலகி போவான். இன்னைக்கு நீ எந்தெந்த இடத்துலலாம் பயத்தை இருக்கிற, எதெல்லாம் உன்னை பயங்கரங்கள் சூழ்ந்திருக்கு, வியாதியா, வறுமையா, கஷ்டமா, நஷ்டமா, ஏதோ சிலர் எக்ஸாம் எழுதியிருப்பீங்க, 10th 12th எழுதியிருப்பீங்க, ரிசல்ட் வர்ற வரைக்கும் ஒரு பயம். அப்ப அந்த பயம், இன்னைக்கு மனிதனுடைய வாழ்க்கையில் நிறைய பயங்கள், நீங்க அதையெல்லாம் நீக்க வேண்டும். அதுக்கு என்ன செய்ய வேணும்? என் அத்திமரத்து நிழல் வந்து இந்த நாட்கள்ல சாலமனை குறித்த ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். ஆமா, சாலமோனுடைய நாளெல்லாம் சாலமோனுடைய நாளெல்லாம் தான் துவங்கி பெயர்சபா மட்டும் யூதாவும் யூதாவும் இஸ்ரவேலும் அவரவர் தங்கள் 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 திராட்சை செடியின் நிழலிலும் திராட்சை செடியின் நிழலிலும் தங்கள் தங்கள் நிழலிலும் அத்திமரத்தின் நிழலிலும் சுகமாய் குடியிருந்தார்கள். சாலமன் காலத்துல சண்டையே கிடையாது, எதிராளிகளே கிடையாது, யுத்தத்தை பார்க்காத ஒரே ராஜா சாலமன். அப்ப பாருங்க, அவன் எல்லாம் சுகமாய் தங்கி இருந்தார்கள். அவனவன் தன் தன் அத்திமரத்தின் நிழலிலே சுகமாய் தங்கி இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு இன்னைக்கு அந்த அத்திமரம் தான் அந்த சிலுவை மரம். அந்த சிலுவை நிழலுக்கு நீ ஓடி வரும்போது உன்னை பயப்படுத்துகிற எதிராளியே சாத்தான். ஏனென்றால் அன்னைக்கு சாலமோனை கண்டு சர்வதேச ராஜாக்களும் பயந்தார்கள். அந்த பயந்ததுனால தான் யுத்தத்துக்கு வரல. எதிராளி ராஜாக்களும் தைரியமா இருந்தாங்க, யுத்தத்துக்கு வந்திருப்பாங்க. சாலமோன் ஒரு யுத்தமும் செய்யல, ஆனா அவனை கண்டு பயந்தார்கள். அதே போல நீ யுத்தத்தையே செய்ய வேண்டாம், நீ சும்மா இரு, ஆனா உன்னை கண்டு எல்லாரும் பயப்படுவாங்க. ஆனா நீ யாருக்கும் பயப்பட தேவையே இல்லை. தாவீது சொல்லுகிறான், நான் பயப்படும் நாளில் கர்த்தரையே நம்புவேன். அன்னைக்கு சாலமன் காலத்துல ஜனங்கள் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க, நிழல்ல உட்காந்து ஜாலியா உட்காந்துருக்காங்க. காரணம் என்ன? எங்களுடைய ராஜா அவர் சர்வ பராக்கிரமம் உள்ளவர், அவர் எங்களை பாதுகாப்பார், ஒரு சேதம் அணுகாது, எந்த சத்துரும் கிட்ட வர முடியாதுங்கிற நம்பிக்கை. அப்ப அந்த சாலமோனிலும் பெரியவர் நம்முடைய தேவன், அவர் உனக்கு ராஜாவா இருக்கிறார். அவருடைய சிலுவை நிழலுக்கு வந்து விடு. இந்த உலகத்தின் ராஜாவாகிய சாத்தான் கிட்ட வர மாட்டான். ஏன் இன்னைக்கு உன்ட்ட வேடிக்கை காட்டுறான்? ஏன் உன்னை பயமுடுத்துறான்? நீ அந்த நிழலுக்குள்ள சரியா வரல, இந்த சிலுவை நிழலுக்குள்ள வரல. எப்போ இந்த சிலுவையின் நிழல், கானானே ஒரு நிழல் மூடி இருந்தது. யோசுவாவும் காலேபும் சொல்லுகிறார்கள், அவர்கள் ஒரு நிழல் மூடி இருக்கிறது, அதனால்தான் அவர்கள் காக்கப்படுகிறார்கள். இப்பொழுது அந்த நிழல் விலகிட்டு, அந்த நிழல் விலகிட்டு அந்த சிலுவை நிழல் உன் மேல இருக்கணும். அவருடைய கரத்தின் நிழலால் நீ மூடப்பட்டிருக்க வேண்டும். அப்ப அந்த நிழல் இன்னைக்கு நம்மை சூழ்ந்து கொள்ளும் பொழுது அவர் ராஜாவா இருக்கிறபடியினால் எந்த சத்தம் கிட்ட வரவே மாட்டாங்க. யோசிச்சு பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் பட்சத்தில் இருக்கும்போது சாத்தான் கிட்ட வர முடியுமா? வேலைக்கு ஓடி போவான், துண்டக்கான துணைகான் போவான். உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போகணும். உனக்கு விரோதமாக யார் அந்த அஸ்திராயுதங்களை எரிந்தாலும் அது திரும்பி போய்விடும். என்றால் இன்றைக்கு நீ அந்த சிலுவை நிழலில் இருக்கிறாய், அதை சோர்ந்து போகாதீங்க. அந்த சிலுவை நிழலை வந்து நாம் தங்க பழகி கொள்ளுவோம். இன்னும் சில வசனங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம், அத்தி மரத்தினால கிடைக்கிற ஒரு பலன். மத்தேயு 24:32. அத்தி மரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே இளம் கிளைகள் தோன்றி குளிர் விடும் போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். ஒரு காலத்தை காட்டும் மரமாக இது இருக்கு. அதனால தான் திராட்சை தோட்டத்துல அத்தி மரத்தை வைக்கிறாங்க. அது இலையுதிர் காலம் என்று ஒன்று உண்டு. அது எப்பொழுது துளிர் விடுகிறதோ அப்பொழுது அந்த திராட்சை தோட்டத்தை ரெடி பண்ணுவாங்க. அப்போ இன்னைக்கு நீ தான் இஸ்ரேல் வம்சம், திராட்சை தோட்டம். அப்ப அந்த சிலுவை மரம்
தான் வருகைக்கு வழிகாட்டி. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அப்ப அந்த நித்திய ஜீவனுக்கு போகும் பாதை எங்கிருந்து புறப்படுகிறது? சிலுவையிலிருந்து தான் புறப்படுகிறது. அப்ப அந்த சிலுவையின் வழியாத்தான் நமக்கு ஒரு மார்க்கம், ஜீவ மார்க்கம் உண்டாயிற்று. இப்ப நம்முடைய வாழ்க்கையில வசந்த காலம் என்றால் அது எப்போ? இயேசு கிறிஸ்து மறுநாள் தான். அது வரைக்கும் व्यசன காலம் தான். இப்போ வசந்த காலம் என்பது மணவாளனை சந்திக்க மணவாட்டி ஆயத்தப்படுகிற காலங்கள் தான் வசந்த காலம். வசந்த காலம் என்றால் இனிமையான காலங்கள். எங்க ஊருக்கு போற ஒரு பஸ்ஸுக்கு பேர் வசந்தம்னு வச்சிருப்பாங்க. அது கேட்டா அவ்வளவு சுகமா இருக்கும் அந்த பஸ். வசந்தம் என்றால் இனிமை, இனிமையான பாடல்கள் அதெல்லாம் போட்டு அந்த பஸ்ல ஏறக்கு அடிபடியில போவாங்க. அட்வான்ஸ் புக்கிங் பண்ணி தான் போவாங்க. வசந்தம், தென்றல் இதெல்லாம் பஸ் வச்சிருப்பாங்க. அதாவது கவர்மெண்ட் வண்டி. இப்ப இருக்குதா எனக்கு தெரியல. இப்போ வசந்தம் என்றாலே அது ஒரு உற்சாகம், ஒரு மகிழ்ச்சி. இப்ப நமக்கு மகிழ்ச்சி இது துக்கம் நிறைந்த ஒரு உலகம். அதன் மத்தியில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு நித்திய மகிழ்ச்சி எப்பொழுது இருந்தால் இயேசு கிறிஸ்து வரும் நாள் தான். அந்த நாள் தான் நமக்கு வசந்த காலம். இதை எப்படி அறிந்து கொள்வது? அத்தி மரத்தில் துளிர் விடும் பொழுது. எனக்கு அருமையான தேவச்சனம், இன்னைக்கு பட்ட மரத்தை போல இருக்கிறார். இயேசு கிறிஸ்து சிலர் அறிஞ்சாங்க, சேர்த்துட்டார், முடிஞ்சிருக்காத என்று சொல்லி மதவாதிகள்லாம் அன்னைக்கு நல்ல ஜாலியா இருந்திருப்பான். ஆனா 3ஆம் நாள் எழும்பின உடனே அவங்களுக்கு வயிற்ற கலக்கிட்டு, எப்பா யார்ட்டையும் சொல்லிடாதீங்கப்பா, வேலைக்காரங்களை காசை கொடுத்து, காவலாளிக்கா காசை கொடுத்து யாரோ அவன் சீசர்கள் தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிருங்க. பயம், இந்த மதவாதிகளுக்கு பயம். அதுக்கு பிறகு அவங்க நிம்மதியான வாழ்க்கையே வாழல. ஒரே போராட்டம் தான். அது அப்போஸ்தலர்கள் சும்மா ஜெகஜோதியா இருக்கிறாங்க. வெகு திரளான மக்கள் கிறிஸ்துவை பின்பற்ற ஆரம்பித்தார்கள். ராஜ்யம் பரவிற்று. மதவாதிகள் நடுங்கி போனார்கள். இப்போ இயேசு கிறிஸ்து சில அறிஞ்சாச்சு, வாழ்க்கை பட்டு போயிட்டு நினைச்சாங்க. ஆனா 3ஆம் நாள் துளுத்துட்டு. ஆரோனுடைய கோல் வேறும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, காஞ்ச கோல் தேவ சமூகத்தில் வைத்தார்கள். அடுத்த நாள் பார்த்தா அது கனி கொடுக்கிறது. அதே போல இயேசு கிறிஸ்து 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பினார். ஏன் நம்முடைய வாழ்க்கையில அந்த உயிர்த்தெழுதல் முக்கியம்? எப்படி இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்தாரோ அதே போல கிறிஸ்துக்களாய் மரித்த நம்மையும் அவர் உயிரோடு எழுப்ப வல்லவராக இருக்கிறார். அதனால்தான் பவுல் சொல்லுவார், நாங்கள் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழாமல் இருந்திருப்பார், ஆனால் எங்கள் பிரசங்கம் விருதா, வேஸ்ட். அவர் அற்புதம் செய்தார், அதை செய்தார், இதை செய்தார் சொல்லல, வேஸ்ட். அவர் உயிர்த்தெழுந்ததாயா செய்தி. இன்னைக்கு நம்முடைய தேவன் உயிர்த்தெழுந்த தேவன். அவர் உயிர்த்தெழுந்தவர் மாத்திரம் அல்ல, உன்னை உயிரோடு எழுப்புகிற தேவன். இந்த உலகம் உன்னை பட்ட மரத்தை போல் வைத்திருக்கலாம், இந்த உலகம் உன்னை சாகடிக்கலாம், உன்னை அவமானப்படுத்தலாம், சிலுவையின் பாடுகளுக்குள்ளாய் உட்படுத்தலாம். ஆனால் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு உயிர்த்தெழுந்தார். அதே போல உன்னை உயிரடைய செய்கிற தேவன். இப்ப உன் வாழ்க்கை பட்டு போயிருக்கலாம், கசந்து போயிருக்கலாம். எதெல்லாம் இன்னைக்கு பட்டு போன வாழ்க்கையா இருக்கிறாயோ, எதெல்லாம் நம்ம அவ்வளவுதான் செத்து போச்சு, இனிமேல் சர்வைவ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை, இனி என்னை எழுப்புறதுக்கு ஆளே இல்லை, என்னை உயிரிடை செய்வதற்கு வழியே இல்லை என்று நீ ஏங்கிக் கொண்டிருக்கலாம். ஆனா உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். அப்போ அவங்க ஒரு அத்திமரம் துளிர் விடுகிறது, துளிர் விட்டு திராட்சை தோட்டத்தை என்ன செய்கிறது? துளிரடைய கனி கொடுக்க. அது உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து அடையாளம். அப்ப அந்த பாடுகள் மரணத்தை நினைக்கும் போது, அதான் 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 14-17 வரைக்கும் வாசிக்கலாம். மிக அழகாய் பவுல் எழுதியிருப்பார். 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 14-17. இயேசுவானவர் மரித்த பின்பு எழுந்தார் என்று விசுவாசிக்கிறோமே. அப்படியே இயேசுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் அவனோடு கூட கொண்டு வருவார். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகையின் மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும்
பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்க நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தரோடு கூட இருப்போம். என்ன அழகான வார்த்தை. இப்போ ஒரு மாப்பிள்ளை வர்றாருன்னு வைங்க, தூர இடத்துல இருந்து வருவார், பொண்ணு வீட்டுக்கு வருவார், பெண் கொள்ள வருவார், திருமணத்துக்கு வருவார். வந்தா வான வேடிக்கை, ட்ரம்பட்டு, மேளதாளம் ஏன் வைக்கிறாங்க? அது நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒரு அடையாளம். யோசிச்சு பாருங்க. அப்போ நம்ம மணவாளன் வரும்போது எக்கால சத்தம், தூதருடைய பாடல் சத்தம், சும்மா ஒரு ஆரவார தோனி போட்டு தான் வராங்க. வந்த உடனே ஏற்கனவே வாழ்ந்து மரித்திருப்பார்கள், நிறைய பேர் மரிச்சிருப்பாங்க. ஆனா கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்ந்து மரித்தவர்கள் அவர்கள் டக்குன்னு எழும்பிடுவாங்க அந்த சத்தத்தை கேட்டவர். இப்ப நாம இருப்போம், நாம கிறிஸ்துவுக்குள்ளாய் வாழ்ந்து கொண்டு இருப்போம். ஆனால் நாம என்ன செய்வோம்? எடுத்துக்கொள்ளப்படுவோம். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! ஏனோக்குக்கும் எலியாவுக்கும் தான் அந்த ஸ்லாக்கியம் கிடைச்சது. நமக்கு அந்த வாய்ப்பு இருக்கு. அப்போ மரித்தவர்கள் எழும்புவார்கள், நாமும் அனுரூபமாவோம், மணவாட்டி ஆகி போவோம். அவரோடு கூட மணவாட்டிகளா, ஆட்டுக்குட்டியானுடைய கருது மணவாட்டிகளா போவோம். அதனால தான் தார தப்பட்டையோட அவரு மேல தாளத்தோடு எக்கால சத்தத்தோடு சும்மா ட்ரம் வாசித்து, பேண்ட் வாசித்து, மியூசிக் வாசித்து எல்லாம் எக்காலெல்லாம் ஊதி வர்றாங்க. இப்போ அன்னைக்கு தான் நம்முடைய வாசம். அது வரைக்கும் நீ பட்டு போய் கிடக்கிறாய், என் மணவாளனை என்று காண்பேனோ, என் வாழ்க்கைக்கு ஒரு விடி உண்டாயிருக்காதோ என்று புலம்பிக் கொண்டிருக்கலாம். இல்லது மண்ணோடு மண்ணாய் போயிருக்கலாம், நம்பிக்கை அற்று போயிருக்கலாம். ஆனா என் இயேசு வந்தவனை உயிரோடு எழுப்ப வல்லவராக இருக்கிறார். அப்ப அந்த உயிரோடு எழுப்புற தேவன் வேணுமா வேண்டாமா? அவர் உன் வாழ்க்கையில பட்டு போயிருக்கிற காரியங்கள் என்ன, செத்து போயிருக்கிற காரியங்கள் என்ன? இன்னைக்கு சிலருடைய சரீரங்கள் செத்து போயிருக்கலாம். ஒரு சகோதரருடைய கண்கள் 2 செத்து போயிருக்கிறது. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து அதை உயிரடைய செய்ய வல்லவராக இருக்கிறார். ஒரு சகோதரனுடைய மூளை செத்து போயிருக்கிறது, கர்த்தர் அதை உயிரடைய செய்ய வல்லவராக. ஏன் நாம விசுவாசிக்க கூடாது? கொஞ்சம் விசுவாசித்து பாருங்களேன். இன்னைக்கு உன் வாழ்க்கையில எது செத்து போய், உன் கற்பம் செத்து போயிருக்கலாம், ஆனா அது உயிரடை செய்கிற தேவனாய் இருக்கிறார். சாராளுடைய கற்பம் செத்தது, ஆனா விசுவாசித்தாள், கற்பத்தை அவர் கனியை கொடுத்தார். இன்னைக்கு உன் வாழ்க்கையில் செத்து போயிருக்கிற காரியங்கள் இனி அவ்வளவுதான், யாராலும் கூடாது, அது புதைச்சாச்சு, நானே மறந்துட்டேன், முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு கர்த்தர் அதை உயிரிடை செய்ய வல்லவராய் இருக்கிறார். நீ அனைவற்றை இழந்திருக்கிறாய், இழந்து போனவைகளை திரும்ப பெற்றுக்கொள்ள முடியாது. கர்த்தர் உன்னை உயிரிடை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஒரு நம்பிக்கையற்றவனாய் இருந்தார், ஆனா இன்னைக்கு உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை நோக்கிப்பார். அந்த நம்பிக்கை உனக்குள்ள இருக்கட்டும், அந்த விசுவாசம் இருக்கட்டும். வாழ்க்கை கர்த்தர் உயிரிடை செய்ய வல்லவராய் இருக்கிறார். எனக்கு அருமையான தேவச்சானமே, இந்த அத்தி மரம் பாருங்க, சிலுவை மரத்துக்கு இணையானதுதான். முதல்ல என்ன பார்த்தோம்? அத்தி இலை, அது சிலுவையில பறிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துடைய வஸ்திரம். அத்தி மரம் மதுரமும் இனிமையும் ஆனது, மதுரமான கனி, மதுரமும் கனி நிறைந்தது. அது இயேசு கிறிஸ்துவின் சரீரமும் ரத்தமும் என்று பார்த்தோம். அத்திப்பழம் அடை, நசுக்கப்பட்டது, நொறுக்கப்பட்டது, மாவாக பிசையப்பட்டது அவருடைய சரீரம், அவர் ஏற்றுக்கொண்ட காயம், அதனால் நமக்கு சுகம். அடுத்ததாக பார்த்தோம் நிழல். மனுஷனுக்கு நிழல் ரொம்ப விரும்புவான். கடுமையான உஷ்ணம், ஆனா ஒரு நிழலை மனுஷன் விரும்புவான். நிழல் இருப்பதும் ஒரு சுகம், ஒரு ஆரோக்கியம், ஒரு மனதுக்கு ஒரு ரம்மியத்தை கொடுக்கும். அப்போ உன் எதிராளி அதை கண்டு நீ பயப்படாத, உன்னை பயப்படுத்துவார் இல்லாதபடி. சாலமோன் காலத்துல இப்படி அத்தி மரத்து நிழலில் இருந்தார்களோ, சிலுவை மரத்து நிழலில் கீழ் இருப்பாய். அது மாத்திரமல்ல, அத்தி மரம் துளிர்க்கும், துளிர்க்கும் போது திராட்சை சோட்டம் கனி கொடுக்கும். அதே போல இன்னைக்கு பட்டு போயிருக்கிற உன் வாழ்க்கையை கர்த்தர் இன்னைக்கு துளிர்க்க செய்கிறார். அந்த துளிர்க்கும் போது வசந்த காலம் சயமாயிற்று, இயேசு கிறிஸ்து வருகிறார். வந்தா நீ கனி கொடுக்கிறவனாய் இருக்கும். கொஞ்சம் யோசித்து பாருங்க, இயேசு கிறிஸ்து எப்பொழுது வேணுமாலும் வரும். வந்தா அத்தி மரத்தில் கனியை எதிர்பார்க்கிறார். நீ அத்தி மரம், நீ திராட்சை இல்லை, திராட்சை தோட்டத்தில் நாட்டப்பட்ட அத்தி மரம், நான் உன்னிடத்தில் கனியை எதிர்பார்க்கிறேன்.
கனி கொடுப்பாயா? இனிமேல் காலம் செல்லாது. நான் ஆவியான ஒண்ணு நல்லா புடமிட்டு உருவாக்கி வைத்திருக்கிறேன். இனி கனி கொடாமல் போனால் மரம் தரிக்கப்பட்டு அக்னியிலே எரிக்கப்படும். அது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நான் கடைசி காலங்கள் விளையாட்டல்ல, நம்ம ரொம்ப ரெடியா இருக்கணும். மணவாளன் வருவதற்கு மணவாட்டிகளாகிய நாம் புத்தியுள்ள கனிகளாய் காணப்பட வேண்டும். அந்த அத்தி மரம் பாருங்க, அதனால தான் வேதத்துல இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில அத்தி மரத்துக்கு நிறைய பெரிய பங்கு இருக்கிறது. இன்னைக்கு புறஜாதிகளை நீங்களும் நானும் அத்தி மரம், அப்படியே வம்சமாகிய யூதர் திராட்சை செடி, 2 பேரிடத்திலும் கனியை கேட்கிறேன். 2 பேரும் கனி கொடுக்கணும். 2 பேரும் பரலோகத்துல அவருக்கு மனவாட்டிகளாய் மாற முடியும். கண்களை மூடும், தேவன் நோக்கி பார்ப்போம். ஸ்தோத்திரம் தகப்பனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் சிலுவை தியானத்தில் ஒரு பகுதியாக அத்திமரத்தை குறித்து அப்பா தியானிக்க வைத்தேன். இந்த அத்திமரம் ஒரு சிலுவை மரத்துக்கு இணையா இருக்கு. சிலுவை மரம் அது பல்வேறு மரங்களால் உருவாக்கப்பட்டது இந்த ஆராய்ச்சியாளர் சொன்னாலும், உம்முடைய வாழ்க்கையில நீ அத்திமரத்தை மிகவும் கவனித்து பார்த்திருக்கிறீர். அத்திமரத்தை உற்று பார்க்கிறேன். அதுல கனி கிடைக்குமா என்று பார்க்கிறேன். அத்திமரத்திலே ஒருவனுக்கு ரட்சிப்பை கொடுக்கிறேன். ஒரு விசுவாசியை விசுவாசம் உள்ளவனாய் மாற்றுகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். கனி கொடுக்காமல் போகும்போது அதை சபிக்கவும் செய்து விட்டேன். அப்பா, நீர் வரும் நாளிலே நாங்கள் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். சாபமாய் மாறிவிடக்கூடாது. சாபமாய் இருந்த எங்கள் வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் மாற்றினது அந்த சிலுவை. கசந்து போன எங்கள் வாழ்க்கையை மதுரமாய் மாற்றினது அந்த சிலுவை. அப்பா, இந்த சிலுவை நோக்கி பார்க்கிறோம். சிலுவை நோக்கி பார்த்தவுடைய முகங்கள் பிரகாசம் அடையட்டும். இந்த வேளையிலும் யாரெல்லாம் இந்த சிலுவை மரத்தை நோக்கி பார்க்கிறோம், நாங்க அத்தி மரம் தான், ஆனா நாங்க சிலுவை நோக்கி பார்க்கிறோம். காட்டத்தி மரமா கிடந்தாப்பா, எங்களை கொண்டு வந்து உம்முடைய தோட்டத்தை நாட்டிங்களாப்பா. அதை நினைச்சு பார்க்கிறோம். நாங்களை அப்படியே விட்டு விடலையே. காட்டத்தி மரம் என்று நீங்க விட்டு விலகவில்லையே. அந்த மரத்தை கொண்டு வந்து உம்முடைய வம்சமாகி யூத வம்சம் என்ற திராட்சை தோட்டத்துல எங்களை வச்சிங்களாப்பா. எந்த யூதர்களுக்காக வந்தீரோ அவரை காட்டிலும் எங்களுக்காக நீ அந்த ரத்தத்தை சிந்திருக்கிறீராப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு சிலுவையினாலே இருதரத்தாரையும் நீர் ஒன்றிணைத்திருக்கிறீர். இருதரத்தாரையும் நீர் ஒருங்கிணைத்திருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. இப்பொழுது யாரெல்லாம் வியாதிப்பட்டு கிடக்கிறார்களோ அவர்கள் சுகம் பெறட்டும். நம்பிக்கையிட்டு இனி அவ்வளவுதான் என்று செத்து போய் கிடக்கிற காரியங்கள் எது இருந்தாலும் அது உயிரடையட்டும். இவளை பயமுறுத்தி கொண்டிருக்கிற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அப்பா, அவைகள் இவர்களை கண்டு பயப்படட்டும். நீர் அப்படியே செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். அப்படியே அத்திப்பழத்தின் அடையை அப்பா இவர்கள் மீது நான் வைக்கிறேன், பூசுகிறேன். எசேக்கியேல் அன்னைக்கு உயிரடைந்தது போல, எசேக்கியா ராஜா உயிரடைந்தது போல இவர்களும் உயிரடையட்டும். நீர் அப்படியே செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இவர்களுக்கு அத்திமரத்தின் நிலை வேண்டாம். தையல் இல்லாத ரட்சிப்பின் வஸ்திரம், உம்முடைய வஸ்திரத்தை நீர் இவர்களுக்கு கொடுக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி தகப்பனே, நன்றி. வியாதியும் சாபமும் பாவமும் பொல்லாப்பும் தீவனையும் சத்துருக்களும் பிசாசு நடுங்கி ஓடினதுக்காக ஸ்தோத்திரம். நான் எப்பொழுதும் சிலுவை நிழலிலே தங்குவோம். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி தகப்ப. சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திளை பாரிடுவேன். சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திளை பாரிடுவேன். தகப்பனே, பக்தன் பாடினது போல இனிமே எங்களுக்கு ஒரு நிழல் உண்டு, அது சிலுவையின் நிழல். நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. அப்பா, அத்திமரமாயிருந்த எங்களை திராட்சை தோட்டத்தில் வைத்து கனி கொடுக்கிற மரமாய் மாற்றினீரே. வெட்டுண்டு அக்னியில போடாதபடி காத்து கொண்டீரே. அதற்காக நமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கேட்கப்படுற ஒவ்வொருவரையும் இந்த கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன். பொறுப்பெடுத்துக் கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நல்ல நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் ஸ்தோத்திரம்.